நாய் எப்ப வருது பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் பொறுக்கிட்டு தான் இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர் பொறுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்டி துணியில மடிச்சிட்டியா? பாதி துணி மடிச்சிட்டேன், இவ்வளவு துணி இருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? அதுக்குள்ள பீரோ ஃபுல் ஆயிடுச்சா? இங்க காட்டு. பழி வாங்கிட்ட. அதெல்லாம் விடு, இப்ப நான் என்னோட திங்ஸ வைக்கணும், எப்படி வைக்கிறது? என்னடி இது? என்னது? வேண்டிய இடத்துல உன் அழகு சாதனத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிற. எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க எனக்கு மிரர் இருக்கு, அதனால எனக்கு இங்க இத நான் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அதான் இந்த பீரோ இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வெயி இதுல. எங்க இந்த பீரோலையா? ஏடி அதெல்லாமே 30 வருஷம் ஆச்சு. அம்மாவோட கல்யாண சேலையில இருந்து எல்லா சேலையும் அதுலதான் இருக்குது. 30 வருஷமா? நானே பாத்திரக்காரிக்கு போட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறேமா. அப்படி நாங்க வந்த இடம் தாங்க சரவணப்பட்டு சென்டர். ஹாய் ப்ரோ, வாங்க ஜஸ்ட் அமௌண்ட் கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாங்க, செக் பண்ணி பார்த்து சொல்றேன். இந்த சாரி வந்து போகாதுங்க, இது வந்து நல்ல ரேட் போகும். இந்த சாரி போகுங்க. நீங்க எடுத்துட்டு வந்து இந்த 4 சாரில இந்த 3 சாரி வந்து நல்ல ரேட் போகும், இந்த ஒரு சாரி மட்டும் போகாது. இது அழுக்கா இருக்கனாலயா? அழுக்கா இருக்கிறனால இல்லைங்க, நம்ம உடச்சி பாக்குறோம் இல்லைங்களா, இதுல வந்து ரெட் கலர் வந்துச்சுன்னா இது வந்து காப்பருக்கு வேல்யூ கிடையாதுங்க. அதே இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்துச்சு இல்லைங்களா, இது வந்து பியூர் சில்வர் சாரி. இதுல வந்து சில்வரும் கோல்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்ல இருக்கிற சில்வர்னால நல்ல ரேட் போகும். நீங்க எடுத்துட்டு வந்து இந்த 3 சாரி மொத்தமா சேர்த்து ஒரு 65,000 ரூபாய்க்கு போகும். நீங்க கொடுத்த சாரிக்கு 65,000. உங்ககிட்ட பழைய பட்டு புடவைங்க மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களுக்கும் பியூரிட்டி செக் பண்ணி அமௌண்ட் தராங்களாண்டா. அப்படியா? நம்ம வீட்டுல தான் வெள்ளி இருக்கு. கருவாப்பையில அப்படியே இருந்தாலும் அவங்களோட போன் நம்பருக்கு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புனா போதும், அவங்க பியூரிட்டி செக் பண்ணி வீட்டுக்கே வந்து கேஷா கொடுத்துட்டு போயிருவாங்களாம். கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாக்பாட் ப்ரோ? இல்லைங்க, நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, சென்னை மதுரையில கூட நம்ம பிரான்ச்சஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல கணபதி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு.